இந்த வீடியோவில் ஹோண்டா ஆக்டிவா புது வண்டி ரேட்டு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, ஹோண்டா ஆக்டிவாவில் ஒரு 3 மாடல் இருக்குது, அந்த 3 மாடலில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அதாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் புது வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இருக்குதுலே பேசிக் மாடல் தான் வண்டி ரேட்டு ஆக்டிவாவில் வந்து வண்டி கம்மியாக இருக்கும். அதில் என்ன ஃபியூச்சர் இருக்குன்னா பெருசாக எந்த ஃபியூச்சரும் அவ்வளோ இருக்காது. அதில் ஒரே ஒரு சிப்பு அந்த ஸ்டார்ட் அந்த சிஸ்டம் மட்டும் இருக்கும். பேசிக் மாடலில் அதாவது வந்து இந்த ஸ்பீடா மீட்டர் இருக்குது பாருங்கள். ஸ்பீடா மீட்ரு வந்து நார்மல் மீட்ரு, அந்த முள் வர மாதிரி தான் மீட்ரு இருக்கும். அது இதுலேயே வந்து ஃபியூல் கேஜ் இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது வந்து வீல் உங்களுக்கு வந்து என்ன வரும்னா வந்து இரும்பு வீல் வரும், அலாய் வீல்லாம் வராது. அடுத்து டிஸ்க்கு வராது. ஆக்டிவா வண்டி இருந்தால் போதும், எந்த ஃபியூச்சரும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் மாடலில் வாங்கிக்கலாம். ஐடியல் ஸ்டார்ட் சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ரொம்ப டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க, இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பெட்ரோல் சேவ் பண்ணுறதுக்கோசம் அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த ஏன்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் ஸ்டார்ட் போகிற இடத்துல அந்த ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் வந்து வண்டி ஆஃப் ஆகிடும். நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு வண்டி ரேஸ் பண்ணால் அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். செல்ஃப் போடவே தேவையில்லை. அந்த ஆப்ஷன் மட்டும் இருக்குது இந்த பேசிக் மாடல் ஆக்டிவாவில். ஆப்ஷனால் வந்து மைலேஜ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், பெட்ரோல் சேவ் ஆகும். மிடில் மாடலில் வந்து உங்களுக்கு வந்து அலாய் வீல் வரும். அலாய் வீலு ஸ்பீடா மீட்டர் வந்து சில மாடலில் வந்து டிஜிட்டல் மாதிரி வரும், சிலது வந்து உங்களுக்கு வந்து முள் இருக்க மாதிரி இந்த ஸ்பீடா மீட்டர் வரும். உங்களுக்கு டிஸ்க்கு வந்து வராது. உங்களுக்கு இதே உங்களுக்கு வந்து டாப் மாடல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடா மீட்டர் வந்து டிஜிட்டல் வரும், ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க்கு வரும், யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு ஃபோன் சார்ஜ் போகிறது இருக்கும், உங்களுக்கு கால் எஸ்எம்எஸ் அலாட் இருக்கும், நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கும், எல்லா ஃபியூச்சரும் இருக்கும் உங்களுக்கு டாப் மாடலில். அடுத்து உங்களுக்கு வந்து இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 123.92 சிசி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டைப் வந்து ஏர் கூலர்ட் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து பிஜிஎம் எஃப்ஐ இன்ஜின் டைப்புங்க. சில வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் வண்டி சவுண்டு கேட்கும். இப்போ லேட்டஸ்ட் மாடலில் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணால் வந்து சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏசிஜி டைப்புங்க. உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர் வந்து 4.2 இன்ச்சு டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஹெட்லைட் பல்பு எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் வந்து சிபிஎஸ் டைப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு டிஸ்க் வரும், பேக் பிரேக் வந்து ட்ரம் பிரேக் வரும். நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா 125 டீலக்ஸ் 2025 செப்டம்பர் மாத புது வண்டி ரேட்டு 1,29,800 வருங்க. வண்டி ரேட்டு ஜிஎஸ்டி ரேட்டு ஒன்றும் கம்மி ஆகலை. கம்மி ஆகலைன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10,000 அது மாதிரி கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.